சரிகமபா முடியக்கூடிய நேரத்துல சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பண உதவி செய்யறதுக்கு முன் வந்திருக்காராம். அது ஏன் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான இந்த 6 மாத கால பயணம் இப்ப முடிவுக்கு வரப்போகுது. வரப்போற ஜூன் 7ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிரூபம், வர்ஜா, தன்வி, அபிஷேகா, சுமன்ராஜ் இது மாதிரி 6 போட்டியாளர்கள் ஃபினாலேல இடம்பெற போறாங்க. இந்த 6 போட்டியாளர்கள்ல யாரு டைட்டில் வின் பண்ணாலும் அவங்க டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அபிஷேகா, சுமன்ராஜ், வர்ஜா, தன்வி இந்த 4 போட்டியாளர்கள் மேல அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இவங்கள யாராவது ஒரு நபர் டைட்டில் வினரா வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப கடந்த வாரம் நடந்த அந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான 5வது ஃபைனல்ஸை சூஸ் பண்ணக்கூடிய ரவுண்டில் அங்கே ரச்சனா அவங்க ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷோவில் எக்கச்சக்கமான ஸ்பான்சர்ஸ் எக்கச்சக்கமான விஷயங்களை கொடுக்குறாங்க. ஆனால் முகி டிஜர்டன்ட் இருக்காங்கல்ல, அந்த முகி டிஜர்டன்ட் இதில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களில் யாராவது 5 நபர்களுக்கான படிப்பு செலவை ஏற்றுக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறதாவும் குறைஞ்சது அவங்களோட 12ஆம் வகுப்பு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான படிப்பு செலவை ஏற்றுக்கிறதுக்காகவும் அவங்க முன் வந்திருக்காங்களாம். இதை ஃபினாலே அன்னைக்கு மேடையில் அறிவிக்கிறதுக்கும் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த விஷயத்தை அறிவிச்சதுக்கு அப்புறமா இதுல அதிகமா பயன்பெறக்கூடியது ஒன்னு அபிஷேகா, இன்னொன்று சுமன்ராஜ் தான். இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர் தரப்புல சில விஷயத்த சொல்லியிருக்காரு. அபிஷேகா, நீ கவலையே படாத, அவங்க அந்த 5 நபர்கள்ல யாராவது ஒருத்தவங்க சூஸ் பண்றாங்கல்ல, அப்படி சூஸ் பண்ணக்கூடிய நபர் நீயா இருக்க பட்சத்துல அந்த ஒரு கல்வி உதவித்தொகையை ஹாப்பியா எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் படிப்பு இன்னொரு பக்கம் பாட்டுன்னு சொல்லி நீ உன் லைஃபை கண்டினியூ பண்ணு. அப்படி ஒருவேளை அப்படி வரக்கூடிய அந்த உதவிகளில் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா நீ கவலைப்படாத, உன்னோட படிப்பு செலவை ஜட்ஜஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கான உதவியை செய்கிறோம். அட்லீஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமா இல்லையோ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமாவது உன் படிப்பு சொல்ல நாங்கள் எடுத்துக்கிறது முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சிங்கர் ஸ்ரீனிவாஸ் மேலே அறிவிச்சிருக்காராம். அதுக்கு எவ்வளோ பணத்தொகை வந்தாலும் நாங்கள் உதவி பண்ணுறது ரெடியாக இருக்கோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.